என்ன சார் வெறும் 3935 வேகன்சி தான் விட்டுருக்கான். அதுலேயும் 1099 வேகன்சி டைப்பிஸ்ட்டுக்கே போயிருதே. இதில் நான் இங்கேருந்து படித்து எப்படி வேலைக்கு போகிறது? இவ்வளோ காம்படிஷன் இருக்கே, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு பல கொஷின் இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா குரூப் 4 எக்ஸாமையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வாட்டி வேகன்சி ரொம்ப கம்மி தான். அதை ஒத்துக்கணும், அதை மறுக்கவே முடியாது. ஆனால் எப்போவுமே குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது ஒரு வேகன்சி இருக்கும். திரும்ப ரிசல்ட் வந்து நம்மளால் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது பார்த்தா கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி வேகன்சி அதிகமாகியிருப்பாங்க. அது மாதிரி இந்த டைமும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் அதை தூக்கி ஓரம் வச்சுருங்க. அதை எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குவோம். நம்ம வேலை படிக்கிறது மட்டும்தான். குரூப் 4 எக்ஸாமுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணலாம், 25 லட்சம் கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் நமக்கு அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. மொத்தமாக அவங்க கொடுத்துருக்கிறது 3935 வேகன்சி அப்படின்றபோது அதில் எப்படி நமக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் 2 பேராது கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. அதையே நம்மளாக இருக்கக்கூடாது. அதை பற்றி மட்டும் யோசிங்க. உங்கள் கோலை சின்னமாக மட்டும் வைக்காதீங்க. வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது தான் படிப்பீங்க. நீங்கள் வைக்கிறது நான் டாப் 100 போகணும், டாப் 50 போகணும், ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும், என் ஊர்லேயே ஃபஸ்ட் வரணும், இந்த மாதிரி நினச்சிட்டு படிங்க. அப்போ தான் உங்களோட மார்க்கும் ஸ்கோரும் நல்லா அதிகமாக போகும். ஓவரால் ரேங்கில் 2000 3000 வாங்குறவங்க தான் இது எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வாங்க போகிற ரேங்க் எப்படி இருக்கணும், 500க்குள்ளே இருக்கணும், 300க்குள்ளே இருக்கணும், 100க்குள்ளே 50க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போய் நமக்கு பிடிச்ச வேலையை நாளே எடுத்துகிட்டு நம்ம ஊர் வந்து ராஜா மாதிரி உட்காரலாம். 4 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்து பயந்துக்கிட்டு பாதியில் குயிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம 3/4 தூரம் கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரிங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேலை கிடச்சி வேலை போய் உட்காந்து கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற வரைக்கும் படிக்கணும். அதை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் இந்த கோலாக இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டால் இதுதான் ரிசல்ட்டாக நான் வாங்கிட்டு போகணுமே தவிர வந்தேன் பாதியில் விட்டு போன இருக்கவே கூடாது. அதனால் உட்காந்து நல்லா படிங்க. வேகன்சியை பற்றி பயப்படாதீங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எல்லோரும் நம்ம கூட இருக்காங்க.